வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்டாக்ஹோம் வந்திருக்கோம். ஸ்டாக்ஹோம்ங்கிறது ஸ்வீடன்ல உள்ள ஒரு ஏரியா இது. ஸ்வீடன் கண்ட்ரி. செம ஃபேமஸான ஒரு ஊர்ன்னு நினைக்கிறேன். நல்லா க்ரௌடான ஒரு ஊர். இப்போதான் எங்கள் ஷிப் டாக் பண்ணிட்டு 1 ஹவர் கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கே பைய நடந்து நானும் முகமது அண்ணன் 2 பேர் சேர்ந்து நடந்து வந்தோம். அண்ணா 2 பேர் சேர்ந்து நடந்து வந்து ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இங்கே நிறைய ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. குயின் ஃபங்க்ஷனு, பார்லிமெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. செம்ம ஃபங்க்ஷனு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு முடிச்சுட்டு இப்போ தான் திருப்பி ஷிப்புக்கு போக போகிறோம். நான் ஃபோட்டோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். என் வீடியோ வந்து என் ஃபேமிலிக்காண்டி டெடிகேட் பண்ணுறேன். என் ஃபேமிலியில் எங்கள் அப்பாலாம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க நான் இவ்வளோ தூரம் வந்து சுற்றி பார்த்ததுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து கார்லேயே இந்தியா ஃபுல்லாக சுற்றினாங்க. நான் வந்து இப்போ கப்பலில் சுற்றிட்டு இருக்கேன். அப்பா இல்லை இப்போ இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி இருந்தாலும் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய இடங்கள் இதான் பார்லிமெண்ட்டு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போட்டில் போக முடியும். இல்லை நடந்துன்னா சுற்றி போகணும். மியூசியம், நேஷனல் மியூசியமு, எல்லாமே நிறைய விஷயங்கள்லாம் ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது. இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் டெல்லியிலலாம் போயிட்டு பார்லிமெண்ட் பக்கத்தில் இவ்வளோ ஃப்ரீயாக சுற்ற முடியாது. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரீயாக சுற்றலாம். என்னன்னாலும் பண்ணலாம், ஜாலியாக போகலாம். ஆனால் டிசிப்ளினாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு சத்துக்கு என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ரோட்டில் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. போலீஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ரொம்ப போட்டு அதிகாரம் பண்ணுறதுலாம் இல்லை. அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ரொம்ப கேஷுவலாக எல்லாம் இருக்காங்க. நல்ல விஷயம். அடுத்தடுத்து நிறைய நாடுகள் போக போகிறேன். இன்னும் நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.